ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் நமக்கு இயேசப்பா தர நல்ல வார்த்தை லூக்கா 1வது அதிகாரம் 58வது வசனம். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். ஆமேன். இந்த நாளிலும் ஏசப்பா உங்களுக்கு இரக்கத்தை விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். அவர் உங்கள் மேல வைத்திருக்கிற இரக்கத்தை பந்து ஜனங்கள், அயலகத்தார், உங்களை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாரும் கேட்டு அது நிமித்தம் சந்தோஷப்படும்படியான ஒரு காரியத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில செய்வாராம். விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு எங்க செய்ய போறாரு நீங்க நினைக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அவர் இரக்கத்தை விளங்க பண்ணுவதை உங்க கூட இருக்கிற ஜனங்கள் பார்த்து என்ன செய்வாங்களாம்? சந்தோஷப்படுவாங்களாம். இந்த இரக்கத்தை யாருக்கு விளங்க பண்ணினார்? அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார். எவளிடத்தில்? எலிசபெத் இடத்தில். எலிசபெத் சகரியாவுடைய மனைவி தான் எலிசபெத். சகரியா அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் இருந்தான். அவனுடைய மனைவி ஆரோனுடைய குமாரத்தி. லூக்கா 1வது அதிகாரத்துல இவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆசாரியனா இருந்தான் சகரியா. ஆசாரியன்கிறது ஊழியக்காரன். அப்போ அவங்களுக்கு எவ்வளவு நிந்தனை வந்திருக்கும், எவ்வளவு நிந்திச்சிருப்பாங்க. ஊழியக்காரங்களுக்கே குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நிந்தனையில தான் அவங்க இருந்தாங்க. அதுல நீங்க பார்ப்பீங்கன்னா அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களா இருந்தார்கள். அவர்களுக்கு அவள் மலடியா இருந்தாலாம். இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்களாம். ரொம்ப வயசாயிடுச்சு, குழந்தை இல்லை. அப்போ எல்லாராலும் அவர்களுக்கு ஒரு நிந்தை ஏற்பட்டதா. 24வது வசனத்துல பாருங்க, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக. ஜனங்களுக்குள்ளே நிந்தை. இன்றைக்கு நம்ம சொல்லவே வேண்டாம். குழந்தை இருக்கிறவங்களே எவ்வளோ நிந்திக்கிறாங்க. குழந்தை இல்லாத பெண்களை இன்றைக்கு சமுதாயத்துல எவ்வளோ நிந்திக்கிறாங்க. எவ்வளவோ அறிவியல் இதெல்லாம் வளர்ந்தாலும் ஆனாலும் இன்று அளவுல பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களை ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலை தான் இன்று சமுதாயத்தில் இருக்கு. இன்றைக்கு ஒருவேளை நீங்க கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா, இயேசுவை விசுவாசிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடுவார். ஆமேன். அதற்கு அவங்களிடத்தில் என்ன குணம் காணப்பட்டது அப்படின்னு நீங்க பாப்பீங்கன்னா, அந்த எலிசபெத்தும் சகரியாவும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்கன்னா, 6வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, இரக்கத்தை கர்த்தர் விளங்க பண்ணணும்னா அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும். 6வது வசனத்துல அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களுமாய் இருந்தார்கள். அவங்ககிட்ட கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல குற்றமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க வேதத்தை படிச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஆதியாகமத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, யாத்திராகமம், லேவியராகமம், உபாகமம் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் அநேக கட்டளைகள், கற்பனைகள், நியமங்களை வைத்திருக்கிறார். அந்த நியமங்களை வச்சு அவங்கள குற்றம் பிடிக்கவே முடியாதான். ஆசாரியர்களுக்கு நிறைய நியமங்கள் இருக்கு, மற்றவங்களோட எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அவர் எல்லா நியமங்களையும் குடும்பமாய் அவர்கள் கடைபிடித்தார்கள். எந்த குற்றமும் அவங்க இடத்துல கண்டுபிடிக்க முடியாதபடி அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களுமா இருந்தாங்க. அப்படி நீதி உள்ளவர்களா இருந்ததுனாலதான் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த எலிசபெத்திடத்தில் இரக்கத்தை விளங்க பண்ணினார். அந்த இரக்கத்தை அவர் விளங்க பண்ணுவதற்கு முன்னாடி 54ல பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றைக்கும் இரக்கம் செய்ய நினைக்கிறார். இவங்களுக்கு இரக்கம் செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கம் செய்யணும் நினைத்து இந்த தம்பதியர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். அப்படி இரக்கம் யாருக்கு அவர் இரக்கம் செய்வார்னு பாத்தீங்கன்னா, 58ல 50வது வசனத்துல அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் செய்ய நினைப்பார், இரக்கத்தை விளங்க பண்ணுவார். இவங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள், கற்பனைகளின்படி கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருந்ததுனால அவர் இரக்கத்தை விளங்க பண்ணினார். ஆமேன். உங்க வாழ்க்கையிலும் நான் ஆரம்பத்துல சொன்னது போல உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இரக்கத்தை விளங்க பண்ணுவதை பந்து ஜனங்கள் எல்லாரும் கேட்டு சந்தோஷப்படணும்னா இந்த அதிகாரத்தை நீங்க நல்லா படிச்சு பாருங்க. அவங்க என்னென்ன செஞ்சாங்க. அந்த நான் சொன்னது போல 9வது வசனத்துல அவங்க எப்படி எப்படி இருந்தாங்க? குற்றமற்றவர்களாய் அவருக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தாங்க. அதே போல அவருக்கு பயந்தவர்களா இருந்தாங்க. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு உண்டு. அவருக்கு பயப்படுதல்னா
தீமையை வெறுப்பதான் ஏசப்பாவுக்கு பயப்படுற பயம். தீமையான எந்த காரியத்தையும் நீங்க வெறுத்து ஒதுக்கி தள்ளிருங்க. ஏற்ற வேளையில் காலாகாலத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இரக்கம் செய்வார். ஆமேன். அதே 48 பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். நோக்கி பார்த்துதான் அவர்களுக்கு இறங்கினார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் இரக்கம் செய்வார், இரக்கத்தை விளங்க பண்ணுவார், அற்புதத்தை செய்வார். அன்று இரக்கத்தை விளங்க பண்ணதுனால ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. மலடியா இருந்த அவர்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டார். அது எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய அதிசயம். அவர் தன்னை அடிமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததுனால்தான் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆமேன். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். நீங்க பாக்கியவதிகளாய், நீங்க இரக்கம் பெற்ற பிள்ளைகளாய் இருக்கணும்னா, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, பேறு பெற்றவர்களா இருக்கணும்னா தாழ்த்திருங்க, அடிமையாய் தாழ்த்திருங்க. ஏசப்பா, நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு பயப்படுறேன், என் வாழ்க்கையில நீர் இரக்கத்தை செய்ய. முதலாவது அவர் இரக்கத்தை விளங்க பண்ணணும்னா இரக்க செய்ய நினைக்கணும். உங்களை நினைக்கும் போது இந்த பிள்ளைக்கு, இந்த சகோதரனுக்கு, இந்த சகோதரிக்கு, என்னுடைய பிள்ளை, என்னை விசுவாசிக்கிற பிள்ளை, வாழ்க்கையில நான் இரக்கம் செய்யணும் அப்படின்னு முதலாவது அவர் நினைக்கணும். அவர் நினைக்கணும்னா நீங்க அவருக்கு முன்பாக உங்களை அடிமையாய் தாழ்த்த வேண்டும், அவருக்கு பயப்பட வேண்டும், நீதி நியாயங்களை நேர்மையாய் செய்ய வேண்டும். இந்த வார்த்தை நீங்க செய்வீங்கன்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இரக்கத்தை விளங்க போனார். எதை நீங்க இழந்திருக்கீங்களோ, எந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்க நெடுநாளாய் காத்திருக்கீங்களோ அது எல்லாம் கட்டாயம் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க ஜெபிங்க. இந்த வார்த்தையின்படி நான் சகரியாவும் எலிசபெத்தும் எப்படி வாழ்ந்தாங்களோ ஏசப்பா, அதே போல வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எலிசபெத்தை நினைத்தருளின கர்த்தர் என்னை நினைத்தருளி என் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்யுங்க என்று சொல்லி நீங்க அடிமையாய் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, நான் இனி உமக்கு பயந்து வாழ்வேன் ஏசப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு இரக்கத்தை விளங்க பண்ணுவார், இரக்கம் செய்ய நினைப்பார். உங்க எல்லா கூடி இருக்கிற உங்க பெத்தவங்க, இப்போ உங்க பெத்தவங்க உங்க வாழ்க்கையை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்களா? உங்க கூட உள்ளவங்கலாம் ஐயோ இந்த பிள்ளையோட வாழ்க்கை, ஐயோ இந்த நபரோட வாழ்க்கை இப்படி போயிட்டேன்னு சொல்லி சஞ்சலத்தோடு இருக்காங்களா? அவங்க சந்தோஷப்படணும்னா நீங்க இந்த காரியத்தை செய்யுங்க. கர்த்தருக்கு உண்மையாய் நீதியுள்ளவர்களாய் வாழுங்க. அவர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அவர் உண்மையுள்ளவர், அவர் எல்லாருக்கும் நீதி செய்கிற தேவன். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. வாழ்க்கையிலே இயேசுவே இரக்கம் கிடைக்காதபடி, ஒரு அற்புதம் இல்லாதபடி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே, இந்த நாளில் நீர் இரக்கத்தை விளங்க பண்ணுங்கப்பா. பிள்ளைகளை நீர் இரக்கம் செய்ய நினைங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் இரக்கம் செய்ய நினைத்து இரக்கத்தை விளங்க பண்ணுங்க. அதை கண்டு அநேகர் சந்தோஷப்படும்படி அவர்கள் வாழ்க்கையை நீரை மாற்றுங்கப்பா. அதற்கு இந்த நாளில் நாங்கள் பார்த்த வார்த்தையின்படி உமக்கு பயந்து உம்முடைய சமூகத்தில் தன்னை அடிமையாய் தாழ்த்தி நீதி நியாயங்களை உண்மையாய் கடைபிடித்து குற்றமற்றவர்களாய் வாழ்ந்து உம்முடைய இரக்கத்தை வாழ்க்கையில் காலாகாலத்தில் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நிந்தையும் நீர் எடுத்து போடுங்க. முற்றிலுமா எங்களை ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் சீக்கிரமே இரக்கத்தை விளங்க பண்ணுங்க. நீர் அப்படியே விளங்க பண்ண போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. முற்றிலுமா எங்களை ஒவ்வொருவருடைய கருத்தில் தருகிறோம். சகல துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.